இது பொய்யாமொழி டாக்கீஸில் நான் அவங்க கூட சசி, இது என் கூட நிலன் கோக்காய் பண்ணையிலேருந்து. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நடந்த ஐபிஎல் பிவிகேஎஸ் vs சிஎஸ்கே. எப்போதும் போல் எப்படியாவது சிஎஸ்கே தோத்துறேன்டா அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா 5 வாட்டி கப் அடிச்சிட்டிங்க போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்காக நம்ம மற்றபடி ஏட்டர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா, கிட்டத்தட்ட டாஸ் ஜெயிச்சு தான் போய் பேட்டிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஓட்டம் அந்த டீமுக்குள்ளே, அவ்வளோ ஓட்டையை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அவ்வளோ அடைக்க ட்ரை பண்ணாங்க. நேற்று நான் அதையும் பிச்சுக்கிட்டு வந்துருச்சு, அந்த ஓட்டையில் தண்ணி அப்படின்ற மாதிரி பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. ஏன்னா இந்த வாட்டி ஒரு மாதிரி டீம் செட் ஆகலை. அந்த டீம் அதை வச்சுட்டும் மேக்ஸிமைஸ் பண்ண நேற்று ட்ரை பண்ணாங்க, ஆனால் அதாலும் இதாகலை. ஸோ ஒரு மாதிரி இந்த நேற்று ஃபஸ்ட்டு பிபிகேஎஸ் பேட்டிங் பண்ணாங்க. ஒரு மாதிரி பிபிகேஎஸ் என்ன ஸ்டார்ட் கொடுத்தாலும் 5 விக்கெட் போகிறப்பாக கம்பேக் பண்ணி வந்துட்டாங்க போல இருக்குது. 83க்கு 5 அப்படின்ற ஸ்டேஜில் இருந்தாங்க. சரி ஓகே சீல் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தா முக்கியமாக ருத்ராஜோட கேப்டன்சி ஒரு மாதிரி கேள்விக்குள்ளாரு. தெரில அவர் கேப்டன்சி பண்ண தெரில. இதே ஒரு MS தோனி கேப்டன்சி பண்ணியிருந்தாரு அந்த இடத்துல மேபி வேறு மாதிரி இருந்திருக்கு. அது கண்கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. 83 5 இருக்கப்போ ஒரு ஸ்ட்ராங் பாலரை கொண்டு பேக் பண்ணி மேட்ச் முடிச்சிருக்கணும். அவர் பண்ணவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட பிரியான் சாரியா பயங்கரமாக இன்றைக்கி உள்ள யங்ஸ்டர் எல்லாம் ஜம் கோல்டு சம்திங் எதை சொல்கிறாங்க. யாருக்குமே பயம் இல்லை. ரொம்ப அடி சீல் பண்ணி கிட்டத்தட்ட 220 அடிச்சிட்டாங்க. அதுக்கு அந்த பிரியான் சாரியா அப்புறம் அஜிதோஷ் சர்மா அவங்க 2 பேரும் ஏன்னா 5 விக்கெட் வந்துருக்கு. அந்த விக்கெட் விழுந்தானே உள்ள வெறும் 6 அடிக்க போறியா அந்த மாதிரி அடிச்சு ஒரு மாதிரி 230 அடிச்சிட்டாங்க, 220 அடிச்சிட்டாங்க. இந்த பிரியான் சாரியா எங்கேருந்து எடுத்து வந்திருக்காங்கன்னா, அதாவது டெல்லி பிரீமியர் லீக்ல 6 பாலுக்கு 6 6 அடிச்சிருக்காப்புல. அங்கேருந்து ஸ்கவுட் பண்ணி எடுத்து நீ அட்ரா அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் பிரப்சிங்ரன் அண்டு பிரியான் சார் 2 பேருமே யங்ஸ்டர். ஒரு மாதிரி பேக் பண்ணி உள்ளே இறக்கி மாதிரி வெற்றி கண்டுட்டாங்க. அதை ஒரு மாதிரி மும்பையும் சென்னையும் அந்த மாதிரி மும்பையோட சொல்லலாம் யங்ஸ்டரை பேக் பண்ண தவறுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஒரு மாதிரி செகண்ட் பேட்டிங் வர்றப்போ ஒரு மாதிரி நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. கான்வேயும் ஒரு மாதிரி சிஎஸ்கேயோட ஓப்பனர்ஸ் கான்வேயும் மாதிரி கொடுத்தாங்க. ஆப்போசிட்டில் உள்ள ஓப்பனர் அவுட் ஆகிட்டார். மாதிரி கான்வே எடுத்துகிட்டு போனாங்க. இருந்தாலும் கான்வே ரவீந்திரா சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் அவுட் ஆகிட்டார். கான்வேயோட அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டிங் எபிலிட்டி இல்லை. இந்த மாதிரி ஆர்த்தோடாக்ஸாக கிரிக்கெட் விளாட்றாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி உள்ள மற்ற டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அடிச்சா 4 பால் 2 6 அடிக்கிறியா அப்படின்ற ஒரு கணக்கு எல்லாமே ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட்னு ஸ்டார்ட் ஆகிற பிளேயராக இருக்காங்க. ஸோ அங்கே மிஸ் ஆகுது. அங்கே சிவம் துபே மட்டும்தான் ஒரு ஆள் அப்படின்றப்ப ஒரு மாதிரி கேம் எடுத்து ஒரு மாதிரி இல்லாத பேச தோனி 5 ஓவரில் உள்ளே வந்தாப்புல. சிவம் துபே ஒரு மாதிரி ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடிக்க முடியல. கொண்டு போயிட்டு ஒரு மாதிரி 20 ரன்ஸ் தான் டிஃபரெண்ட் ஆகுது. ஒரு மாதிரி மறுபடியும் தோத்துட்டாங்க. பாயிண்ட் சேப்பில் 9 இடத்துல தக்க வச்சுருக்காங்க. 9வது இடத்த கிட்டத்தட்ட டோர்னமெண்ட் விட்டு வெளில போயிடுவாங்க. என்ன 9 மேட்ச்சில் 7 மேட்ச் ஜெயிக்கணும். அதுக்கு முன்னாடி மேட்ச் நம்பர் 21 என்ன நடந்ததுன்னா, கேகேஆர் வெர்சஸ் LHC. ஒரு மாதிரி LHC ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஒரு மாதிரி 234 அடிக்க விட்டாங்க. நிக்கோலஸ் பூரன் மனுஷனாக அவன் மாட்டாடி அடிக்கிறான். அந்தாலும் கிட்டத்தட்ட தூக்கி எல்லாம் அந்தாலும் பார்த்தாவே இப்போ ஒரு பவுலராக ஃபீல் பண்ணோன்னு வச்சுங்களேன். நல்ல வேலையாக இருந்தால் பண்ணுங்க பவுலிங் போலே அப்படின்ற ஒரு ஃபீல் தான். அவர் அந்தளவுக்கு அடிக்கிறாப்புல. அதே மாதிரி மிச்சல் மார்ஸ் இப்போ எந்த வருஷமே அடிக்காத ஒரு பிளேயர் இந்த வருஷம் அடித்து ஒரு மாதிரி நாணி இருக்குது அப்படின்ற மாதிரி ஏன்னா கயங்கிற இந்த பிஜிடி ட்ராஃபி சாம்பியன் ட்ராஃபிலாம் பிஜிடியில் ஒழுங்கால இல்லை, சாம்பியன் ட்ராஃபி அதனால இல்லை. ஒரு மாதிரி கம்பேக் பண்ணி வந்தாப்புல பயங்கரமாக விளாண்டுட்டு இருக்காப்புல. கிட்டத்தட்ட 4-5 மேட்ச்சில் 4 50 கிட்ட அடிச்சிட்டாரு. ஒரு மாதிரி 234 அடிச்சாங்க. 234ன்றப்பவே மேட்சுக்குள்ளே அப்படின்னு நினைக்கிறப்ப அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கம்பேக் பண்ணி பயங்கரமாக ஸ்ட்ராங்காக வந்தாங்க. அஜிங்கிய ரஹானே, வெங்கடேஷ் ஐயரும், ஒரு மாதிரி சுனில் நரேனெல்லாம் ஒரு மாதிரி மேட்சை கொண்டு 10 ஓவர்கள் 120 130 சரி ஓகே முடிச்சுடுவாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில் ரிங்கு சிங் அது ஒரு மாதிரி முடிக்க ட்ரை பண்ணாப்புல. கடைசியில் ஒரு 4 ரனில் விட்டுட்டாங்க. மொத்தத்தில் அந்த ஃபைட் பேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபைட் பேக் சிஎஸ்கே அந்த ஃபைட் பேக் கொடுத்தாங்க. இதை கம்பேர் பண்ணது கம்மியாக அப்படின்ற மாதிரி இருந்தது. அது இல்லாமல் கடைசி உள்ள ரிங்கு சிங் ஸ்ட்ரைக் கொடுக்காம ஆப்போசிட்டில் உள்ள பாலர் வச்சு ஒரு மாதிரி 2-3 பால் ஓட்டிட்டாங்க. அது ரொம்ப குரூஷியலாக இருந்தது. ஸோ இதெல்லாம் தாங்க அதை அடுத்து மறுபடியும் சிஎஸ்கே மீண்டும் திரும்பி வெற்றி பாதைக்கு வருமா வராதுன்றது என்ன கணிப்பு, உங்கள் கணிப்பு என்னன்னு கீழே சொல்லுங்கள் பார்ப்போம்.